எல்லோருக்கும் வணக்கம். நான் வினோ. எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கும் ஒரு நல்ல காணொளி. இன்றைக்கு தோசையோட வந்திருக்கிறேன். இது முதலே நான் தோசை ரெசிபி போட்டேன். இது என்னொரு விதமான தோசை. இது ஒரு கப் உளுந்தும் 1/2 கப் பச்சை அரிசியும் போட்டு 2 மணித்தியாலும் ஊற வச்சிருக்கிறேன். இதில் ஒரு கப் சோறு, இது குத்தரிசி சோறு இருந்தது, அதை நான் கொஞ்சம் அடித்து வச்சிருக்கிறேன். இதில் 1.5 கப், நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1.5 கப் ஆட்டாமா எடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆட்டாமா போட்டு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நான் ரவையும் கொஞ்சம் போட போகிறேன். இதாலே ஒரு 2 கரண்டி ரவையும் போட போகிறேன். மாக்குளை கேக்கில் 2 இது அவிக்காத ரவை நான் போடுறேன். இது குரக்கன் மா எடுத்து வச்சிருக்கிறேன். குரக்கன் மாவிலையும் ஒரு 2 கரண்டி குரக்கன் மா போட போகிறேன். இதுவும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குரக்கன் மா போட்டு செய்தீங்கன்னா இதுலேயும் 2 கரண்டி, இப்படி ஒரு பெரிய கரண்டி போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் உளுந்து ஊற வச்சது. இது நீங்கள் தண்ணி என்ன, நான் 3 தரம் தண்ணி கழுவித்தான் நான் ஊற வச்சிருக்கிறபடியால் இது திருப்பி இந்த தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இதோடையே சேர்த்து நீங்கள் அடிக்கலாம். இதை நான் மிக்சி கப்புக்கு நீங்கள் போடுங்க. இந்த தண்ணியை ஊற்றி நான் உங்களுக்குள்ளே இதையும் போட போகிறேன். என்னென்னா இந்த தண்ணியும் எனக்கு கணக்கு தண்ணியை விட்டு நீங்கள் ஊற விட தேவையில்லை. அளவான தண்ணியை விட்டு ஊற விட்டுட்டு இந்த சோறையும் இதோட சேர்த்து நான் இதை அடித்து வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு நான் இதுக்கு ஒரு கொஞ்சம் மஞ்சள் மா குழைக்கும் போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பிஞ்சப் மஞ்சள் பவுடர் போடுறேன்னா என்னோட தோசை கொஞ்சம் வடிவாக இருக்குமான்னு சொல்லி இதை நான் இப்போ அடிச்செடுத்து போட்டு நான் உங்களுக்கு குழைக்க காட்டுறேன். இப்பொழுது நான் இது நல்ல வடிவாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடித்து நான் என்னென்னா கொஞ்சம் தண்ணி காணாது. இப்போ நான் இதை அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த மாவுக்கு இதுக்க ஊற்றி இந்த மாவுக்கோட ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இதை நான் இப்போ ஊற்றி போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு சேர்த்து எல்லாத்தையும் குழையுங்க. இப்பொழுது நான் இதுக்குள்ள எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணினேன். இது கொஞ்சம் தண்ணி காணாது. நான் இந்த மிக்சி கப்பை இந்த கழுவி போட்டு இந்த தண்ணியையும் இதோட சேர்த்து குழைச்சிங்கள்ன்னு சொன்னால் ஓரளவுக்கு கட்டியாக குழைக்க தேவையில்லை. நீங்கள் ஓரளவு தண்ணியாகவே நீங்கள் குழைக்கலாம். இதை வடிவாக ஸ்பெச்சுலரால் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்களன்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் தண்ணி காணாது. இப்போ பார்க்க உங்களுக்கே தெரியும். நான் புளிக்கேக்கையும் கொஞ்சம் தண்ணி வரும். ஆனால் நாங்கள் இப்போ ரவை கொஞ்சம் போட்டிருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணி அது உறிஞ்சி எடுக்கும். அதால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த கப்புக்கு கொஞ்சம் தண்ணியை எடுத்து போட்டு தண்ணியை சேர்த்து நான் இதை சேர்த்து இவ்வளோ தண்ணியும் விட வேணும். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி நான் விட்டுருக்கிறேன். எப்படியோ குழைச்சிங்களேன்னு சொன்னால் இது தோசை கலவை தயாராகிட்டுது. நான் இதை ஒரு ஓமான இடத்துல நீங்கள் இதை இதை வைங்க. நான் இப்போ அவனுக்குள்ள தான் நாங்கள் இங்கே வைக்கிறேன். நாங்கள் இப்போ சம்மர் வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் குளிர் தான். அதில் நான் அவனுக்குள்ளேயே நான் வைக்கிறேன். நான் அதுக்கு வச்சிங்களேன்னு சொன்னால் நாளைக்கு தோசைக்கலவை எனக்கு தயாராக இருக்கும். நான் நாளைக்கு உங்களுக்கு தோசை சுடையக்கில் காட்டுறேன். ரவை போட்டு சுடையக்கையும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். நான் அரிசியும் ஒரு 1/2 கப் போட்டிருக்கிறபடியாக உங்களுக்கு அது நல்ல மொறுமொறுப்பான தோசையாக இருக்கும். இந்த நீங்கள் குரக்கன் மா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்னா குரக்கன் மா போடைக்கில் நல்ல டேஸ்ட்டாக வித்தியாசமான ஒரு சுவையை கொண்டு வர்றது. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு குரக்கன் மாவை இதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது ரெண்டு ஆரோக்கியமாக சாப்பிட்றது நல்லம் தானே. அதால் நீங்கள் குரக்கன் மாவையும் இதோடு சேர்த்திங்கள்னு சொன்னால் சாப்பிட்றதும் தெரியாது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் மாக்கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்துட்டு ரெடியாகிட்டுது. இப்போ நான் இதை இந்த மூடி ஒன்றால் மூட போகிறேன். இந்த சட்டி மூடுறதான் சிலிக்கோனில் இருக்கும். இப்படியான சட்டியில் நீங்கள் பாவிச்சிங்கள்னு சொன்னால் அழகாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் அதுகளை பாவிக்காதீங்க. என்னென்னா கிளாஸ் சட்டியில் நான் கூட பிளாஸ்டிக் சட்டியை நான் ஒன்றும் பாவிக்கிறது இல்லை. மூடிக்கு மட்டும் பாவிப்பேன். ஆனால் சட்டிகள் சூடான சாப்பாடுகள் பிளாஸ்டிக்
பாவிக்கிறதை நீங்கள் எவ்வளோத்துக்கு தவித்து கொள்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லம். அதால் நான் இந்த வீட்டில் பிளாஸ்டிக் சட்டி பானையில் இருக்காது, எல்லாமே சில்வர் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுகள்லாம் நான் கூட பாவிக்கிறேன்னா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சூடான சாப்பாடுகள் வந்து பிளாஸ்டிக் கோப்பைகளுக்குள்ள நீங்கள் போடக்கூடாது. அதனால் நீங்கள் கிளாஸ் சட்டியில் பாவிக்கிறது நல்லா. இப்பொழுது நான் இதை வந்து அவனுக்குள்ளே நான் வச்சுட்டு நாளைக்கு உங்களை தோசை சுடும்போது எடுத்து காட்டுறேன் அப்படி இருக்குதுண்டு. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கு தோசை சுட போகிறேன். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு கறி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுருக்குறேன். இது வந்து உருளைக்கிழங்கு ஒரு மசாலா மாதிரி வந்து செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலா கறி ஒன்று செய்ய போகிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலை பொடியை விட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதங்க வேணும். இந்த வதங்கிக்குள்ள நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். இதுக்கு நான் ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுவேன். என்னென்னா நான் உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டு மசிச்சு வச்சிருக்கிறேன். இதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நான் இது இப்போ வதங்கி வரைக்கும் வந்து என்னோட கருவேப்பிலையில் நான் இப்போ இந்த வட்டி வச்ச தக்காளி பழத்தை போட்டுட்டு இதை ஒரு 10 மினிட் இதை கொஞ்சம் மசிகிற மாதிரி வதங்குறது. இப்பொழுது வதங்குகிற நேரம் நான் இதுக்கு கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. கறி டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்க வடிவாக இருக்கும். நான் இதுக்கு ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு, கணக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது, ஒரு அரைக்கரண்டி இவ்வளவு காணும் இருக்குது. இதையும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இதுக்கு ஒரு அரை கப் சுடு தண்ணி விடுங்கோ. இதை வந்து அந்த தூள் மணம் போடுறதுக்கு நான் இதுக்கு ஒரு கெட்டிலால் நான் ஒரு கொஞ்சம் தண்ணி கணக்கு விடாதுங்க, ஒரு அரை கப் தண்ணி விடுங்கோ. இது கொஞ்சம் தண்ணி இந்த மிளகாய் அவிஞ்சு வரைக்கில் நான் இந்த உருளைக்கிழங்கை போட்டு கிளறினீங்களன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கறி தயாராகிடும். இப்பொழுது வந்து நான் நேற்று அரைச்சி வச்ச பார்த்தீங்களன்னு சொன்னால் நல்லா புளிச்சு வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா புளிச்சிட்டுது. இதுக்கு நான் தேவையான அளவு உப்பையும் போட்டு கிளறி வைக்க போகிறேன். உப்பை போட்டு இதை நீங்கள் இதுக்கு கணக்கு இந்த தண்ணி காணும். இதுக்கு நான் தேவையான அளவு நான் உப்பு போட்டு நான் புளிக்க வைக்கிறேன்ல வெந்தான் போடுறேன். நான் அதுக்களவான உப்பை போட்டு இது நல்ல வடிவாக இந்த பதம் காணும். இது இந்த புளிச்சிருக்கிறபடியாக இந்த பதம் தோசைக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் மெல்லிய தோசையாக சுடக்கூடிய மாதிரி இருக்கும். பொங்கி இருக்கையில் நீங்கள் நல்ல வடிவாக மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த தோசை. இது வந்து நான் குரக்கன் போட்டபடியாக தான் இந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது. நான் இதுக்கு மஞ்சளும் போட்டு கரைச்சி வச்சபடியாக மஞ்சள் லைட்டான மஞ்சளும் அந்த குரக்கன் மாவுண்ட கலரும் சேர்ந்து வந்து தெரியுது. இதுக்கு ஆட்டா மாவும் போட்டுருக்கிறபடியாக நல்ல ஆரோக்கியமான தோசையாக இருக்கும். என்னென்னா உளுந்தும் ஆட்டாமா குரக்கன்மா போட்டிருக்கிறேன். இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் கறி வந்து கொஞ்சம் கொதிச்சிட்டுது. கொஞ்சம் வேணும், தண்ணி கொஞ்சம் வற்றினா போல் நாங்கள் இந்த உருளைக்கிழங்குகளை நாங்கள் போடுவோம். இது நல்லா கொதித்து தூள் மணம் போயிட்டுது. இந்த நேரம் நான் இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை வந்து ஒரு கையில் பிடிச்சிருக்கிறபடியாக கேமரா போடையிலாது இந்த உருளைக்கிழங்குகளை வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் போட்டுட்டு நான் கிளறி போட்டு உங்களுக்கு காட்டுன்னு இப்படி இருக்குது. இப்பொழுது நான் எல்லாம் கிளறி போட்டேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலையும் கொஞ்சம் இதுக்கு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏனெண்டா இதெண்டா சின்ன சின்ன போட்டால் வாசமாகவும் இருக்கும். க்ரஷ் பண்ணி போட்டு இதை நீங்கள் இதோட 5 நிமிஷமும் காணும் உங்களுக்கு இந்த கறி வைக்கிறதுக்கு. 5 நிமிஷத்துலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு நீங்கள் அவிச்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கறி வைக்கிறதுக்கு 5 நிமிடமே போதுமானது. இப்படி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த தோசைக்கு எனக்கு சரியான விருப்பம். இந்த கறி வச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு சம்பல் வெளிய விருப்பம் இல்லை. எனக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி சரியான விருப்பம். இப்போ நீங்கள் பிரட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் தோசைக்கு சாப்பிடிக்க சுவையாக இருக்கும். நான் இப்போ தோசை சுட்டு காட்ட போகிறேன். அப்போ பாருங்க எப்படி சாப்பிடிக்க எப்படி இருக்குமென்று. சூப்பராக இருக்கும் இந்த கறி வந்து தோசைக்கு நல்லா இருக்கும். இந்த கறி இப்படி பிரட்டெல்லாம் நீங்கள் அதை சின்ன துண்டுகளாக வெட்டாமல் நீங்கள் உருளைக்கிழங்கை வந்து இப்படி கையால் நசிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் தான் இந்த உருளைக்கிழங்கு இந்த கறிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெயை வந்து எல்லா இடமும் பூசி விடுங்க ஒருக்கா. தோசை விட்டுட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் போட போகிறேன். தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறாண்டு ப்ரௌனாக வந்துட்டுது. நட்ட பக்கமும் ப்ரௌனாக வந்த உடனே மொறு தோசை தயார். நான் இன்னொரு தோசையை நான் விட்டு காட்டுறேன். நல்லெண்ணெய் வேணும். வெங்காய தோசை தோசையும் உருளைக்கிழங்கு கறியும் தயார். வாங்கோ சாப்பிடலாம். பாருங்க தோசை இது நல்லா முறுமுறுப்பாக வந்துட்டது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் காணும். இது நீங்கள் வேகிடும் உங்களுக்கு. நல்லா வடிவாக வேகிட்டுது. மடிச்சிட்டு சாப்பாடு தோசை தயார். தோசை நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். கணக்க இது விட எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து வந்து நீங்கள் மெதுவாக உருளைலேருந்து பிடிச்சி கொண்டு வரணும். அப்போ தான் மெல்லிய தோசையாக நீங்கள் சுடலாம். ஏன்னா மொத்தமாக வந்துடும். நீங்கள் நல்லெண்ணெய் நீங்கள் விரும்பினா நெய் விட்டு சாப்பிடலாம்.
எனக்கு நல்லெண்ணெய் சாப்பிடத்தான் விருப்பம். அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றோம். நாங்கள் இதுக்கு நீங்கள் முட்டை வேணுமாண்டா முட்டை போட்டு சாப்பிடலாம். எனக்கு முட்டை தோசை சாப்பிட்றதில்ல, வேறு நான் சொல்லியில்லை. இதுக்கு நீங்கள் மேலே முட்டையும் விட்டீங்களன்னு சொன்னால் சுவையாக இருக்கும். இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். பாய்.